ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Galatians 3:13 Christ has redeemed us from the curse of the law, having become a curse for us. For it is written, cursed is every one who hangs on a tree. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தில் இருந்த நம்மை அவர் விடுவிக்கும்படியாய் அவரே சாபமாய் மாறினார். ஆம், உங்களுடைய சாபங்களையும் என்னுடைய சாபங்களையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு ஏதுவான பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நாம் வாசிக்கின்றோம். உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். அந்த நல்ல ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றார். நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். நம்மேல் விழுந்த எல்லா சாபத்தையும் அவரே எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். இந்த நாளிலே நம்முடைய சாபங்களை குறித்து, மற்றவர்கள் நம்மீது சுமத்துகிற சாபத்தை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட அவசியமில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவே நமக்காக சாபமாகி மனித குலத்தின் எல்லா சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அந்த நல்ல தேவனுடைய அந்த இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் நீங்களும் நான் அந்த வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக சாபமானதினாலே நாங்கள் அப்பா இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் அப்பா அழைக்கப்படுவதற்காய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் மீது இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.